இருந்தது, எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நம் தமிழ்நாட்டில் நெற்கட்டான் சீமையைச் சேர்ந்த புலித்தேவர் தான் ஆங்கிலேயர்களுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார் முதலாக. அதை தொடர்ந்து மருது பாண்டியர்கள், மருது சகோதரர்கள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த மருது சகோதரர்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார்கள். அதை தொடர்ந்து மருது பாண்டியர் அவர் அதை தாண்டி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய முன்னிலையில் ஒரு சிறப்பான கலகம் கூட ஏற்படுத்தப்படுகிறது. பாளையக்காரர்களின் கலகம். நம் தமிழ்நாட்டை ஆட்சித்துறை வசதிக்காக இன்று மாவட்டங்களை பிரித்திருப்பது போன்று, மாவட்டங்கள் அல்லது தாலுகா போன்று பிரிக்கப்பட்டிருப்பதை போன்று அன்று பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த பாளையக்காரர்களில் மிக சிறந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை நீங்கள் படித்திருந்தீர்கள் என்றால், அவர் கிட்டத்தட்ட 400 மைல்கள் 23 நாட்களாக கால்நடையாக பயணித்து அந்த ஆங்கிலேய கலெக்டரை சந்திக்க செல்கிறார். அன்றும் அவருக்கு அங்கே சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் மோதல் ஏற்படுகிறது. அவர் அந்த கலெக்டரின் உதவியாளர் கிளார்க் என்பவரை படுகொலை கூட செய்கிறார். அப்படி அவரை பிறகு பாளையக்காரர்கள் கலகம் என்ற ஒரு கலகத்தை ஏற்படுத்தி நம் விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். அதற்கு அடுத்ததாக நாம் சொன்னால் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, செக்கிழுத்த செம்மல், தென்னாட்டு திலகர், கப்பல் ஓட்டிய தமிழன் என்றெல்லாம் நாம் புகழ்கிறோம். அவர் ஆங்கிலேயர்கள் நாம் சளைத்தவர்கள் அல்ல. ஆங்கிலேயர்கள் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை நடத்தி வந்தார்கள். அதற்கு போட்டியாக 2 கப்பல்களை அவரே வாடகை, அதாவது லீஸுக்காக, குத்தகைக்காக வாங்கி தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்தையும் செய்து வந்தார். ஆங்கிலேயர்களுடைய நெருக்கடியால் அவர் அந்த கப்பல் போக்குவரத்தை தொடர முடியவில்லை. அவர் விடுதலை போராட்டத்திற்காக தன் உயிரையே அர்ப்பணித்தார். அதுபோன்றுதான் வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதன் அவர் ஒரு வன அலுவலராக பணியாற்றினார். தீவிரவாத, அதாவது பயங்கரவாத இயக்கம் ஒன்று விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அது வட இந்தியாவில் ஒரு சில இடங்களில் தீவிரமாக்கப்பட்டது. அந்த பயங்கரவாத இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாஞ்சிநாதன் நம் பகுதி மக்களுக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்து வரும் ஆஷ்துரை என்பவரை படுகொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அதை தருணம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு திடீரென்று தகவல் கிடைக்கிறது. தன் துணைவியாருடன் ஓய்வெடுப்பதற்காக ஊட்டி செல்வதற்காக ட்ரெயினில் புறப்பட்டு செல்றாரு. மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வராரு. அந்த ட்ரெயினில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா அவர் தேடி போய் பார்க்கிறாரு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல தேடி போய் பிடிச்சிட்டு தேடி போய் சென்று அவரை சுட்டுக் கொள்றாரு. இனி எப்படியும் பிடிச்சாச்சுன்னு சொன்னா நம்மையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த துப்பாக்கியால் அவரே சுட்டு அவரையும் தன் உயிரையும் போக்கிக் கொள்றாரு. அவர் எதற்காக? நம் இந்திய நாட்டிற்காகத்தான். அவர் சுயநலத்தோடு பாடுபடவில்லை, பொது நலத்திற்காகத்தான் தன் உயிரையை மாய்த்திருக்கிறார். மேலும் இது ஒரு முன்னோடி நிகழ்ச்சியாக அமையட்டும். இங்கிலாந்து நாட்டு மன்னர் 5ஆம் ஜார்ஜையும் இது போன்றே கொலை செய்து விடுவேன், அப்படித்தான் ஒரு கடிதமாக எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்டரை சுட்டுக் கொண்டது நியாயம் என்றுதான் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு செல்கிறார். இனி கொடிகாத்த குமரன் நாட்டின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தவர். அவர் இறக்கும் நேரத்திலும் ஆங்கிலேய போலீஸ்காரர்கள் நினைச்சாங்க, அவரை லாத்தியால் அடிக்கிறாங்க. அவருடைய நெற்றியிலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டே இருக்கிறது. அவரு வந்தே மாதரம் அந்த கொடியை கீழே விடாம இருக்கவே பிடிக்கிறாரு.
நன்றி கூறி அமெரிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்புரையை ஆற்றிய திரு அம்ரோஸ் ஆசிரியர் அவர்களுக்கும் சுரேந்திர சாவத் அவர்களுக்கும் எங்களது நன்றி. அடுத்ததாக திரு ஜெகதீசர் அவர்கள் நமக்கு ஒரு சிறப்புரையை தருவார். அவர்களை அழைக்கிறேன்.